கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நாம் இந்த ஆராதனையிலே ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, நமக்கு பரிகாரியாக, வைத்தியராக, ஆறுதல் நாயகனாக இருந்து நம் கண்ணீரையாவும் துடைத்து நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி நம்மை அற்புதமாய் வழிநடத்தி நம்மை இந்த நாளில் கூட தேவ சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கவும் பாடவும் துதிக்கவும் அவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் தந்த இந்த நாளுக்காக நாம் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொன்னபடி நாம் அனைவரும் ஒரு மனதாக கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. தேவனை தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர, ஆண்டவர் இயேசு நல்லவர், தேவன் நல்லவர். அவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நமக்கு நல்லவராக இருந்தார். ஒரு சமயம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் அவர் நல்லவராக இருந்தார், நல்லவராக இருக்கிறார். வரப்போகிற நாட்களிலே கொடிய காலங்களிலும் தேவன் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, உங்கள் முகங்களை எல்லாம் பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து செம்மையான பாதையிலே நடத்துவார் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஒரு முறையாக உங்களை ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை உங்கள் வழிகளை காட்டிலும் அவருடைய வழி, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு சிறந்த வழியிலே, உயர்ந்த வழியிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே தேவன் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, வல்லமையாக, அதிசயங்களை காணும்படியாக தேவன் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி அல்லது தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தை எப்படி நாம் வாசிக்க வேண்டும் என்று, என்றும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தினுடைய உன்னதமான மகிமையான நிலை என்னது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக படிக்கப்பட்டு போகின்றோம். How to use the word of God. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது search it, தேடி வாசிக்க வேண்டும், examine it, ஆராய்ந்து வாசிக்க வேண்டும், தியானித்து வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுபவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். இப்படிதான் தேவனுடைய வார்த்தையை நாம் யூஸ் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தேவனுடைய மனுஷர்கள் சொன்ன சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஜார்ஜ் முல்லர் ஒரு உண்மையான எவாஞ்சலிஸ்ட். இங்கிலாந்து தேசத்திலே பிரிஸ்டல் மாநிலத்திலே அவர் ஊழியம் செய்தார். உலக புகழ் பெற்ற தேவனுடைய மனுஷன், சுவிசேஷகர், அநேக அநாதை குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர். அவருடைய ஊழியமே விசுவாச பாதை. விசுவாசத்திலே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றவர். இன்றைக்கும் அந்த தேவனுடைய மனுஷனுடைய பெயர் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நான் பரிசுத்த வேதாகமத்தை 100 முறை தெளிவாக வாசித்திருக்கிறேன். எத்தனை முறை? 100 முறை. கேட்கவே ஆச்சரியமா இருக்கிறது. இப்படியும் ஒரு தேவ மனுஷன் இருப்பாரா? அவரே சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்த வேதாகமத்தை 100 முறை தெளிவாக வாசித்திருக்கிறேன். ஏனோ தானோ என்று வாசிக்கவில்லை,
தெளிவாக வாசித்திருக்கிறேன். வாசிக்கும் ஒவ்வொரு முறையும், whenever I read the Bible, நான் வாசிக்கின்ற ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சி எனக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது. 100 முறை வாசித்தார், 100 முறையும் மகிழ்ச்சியிலே அவர் திளைத்தார். மகிழ்ச்சி அவர் உள்ளத்திலே பொங்கி வடிந்தது. மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே அவர் நீந்தினார் என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் எனக்கு புதிய புத்தகமாகவே காணப்படுகிறது என்று கூறினார். பாருங்கள், பைபிளினுடைய உன்னதமான நிலைமை. நாம் ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டால் அதை நன்றாக புரிந்து கொண்டால் அதற்கடுத்து அதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் ஜார்ஜ் முன்னர் சொல்கிறார், நான் 100 முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன். வாசிக்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி என் உள்ளத்திலே பொங்கி வடிகிறது. வாசிக்கும் பொழுதெல்லாம் 100 முறையும் அது புதிய புத்தகமாகவே எனக்கு இருக்கிறது. புதிய காட்சியை நான் அதிலே பார்க்கின்றேன் என்று அவர் சாட்சி கொடுக்கின்றார். வாட் அபவுட் யூ பீப்புள்? நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை இன்றைக்கு வாசித்து இருக்கிறீர்களா? 66 புத்தகத்தையும் ஒரு முறையாவது வாசித்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அதை குறித்து நாம் பிற்பாடு படிப்போம். ஜார்ஜ் வாஷிங்டன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா USA முதலாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? தேவன் இல்லாமல், தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் இல்லாமல் ஒரு தேசத்தை சரியாக ஆட்சி செய்வது கூடாத காரியம் என்று சொன்னார். இட் இஸ் இம்பாசிபிள் டு ரைட்லி கவர்ன் த நேஷன் வித்வுட் காட் அண்ட் த பைபிள் என்று ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லியிருக்கிறார். அவருடைய இந்த கோட்ஸ் உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆம் அருமையானவர்களே, ஒரு தேசத்தை சரியான பாதையிலே ஒரு பிரசிடென்ட் அல்லது ஒரு PM நடத்த வேண்டும் என்றால் வித்வுட் காட், வித்வுட் பைபிள் இட் இஸ் இம்பாசிபிள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் USA முதல் ஜனாதிபதியினுடைய அந்த வேதத்துக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவை பாருங்கள், அந்த ஃபெலோஷிப்பை பாருங்கள், ஐக்கியத்தை பாருங்கள். வைக்கப்பட்ட அநேகம் 80 உலகம் முழுவதற்கு 80 தலைவர்கள் பரிசுத்த வேதாகமத்தோடு ஆழ்ந்த உறவு கொண்டவர்கள் என்று நான் ஒரு வரலாற்றிலே படித்தேன். இன்றைக்கு உயர்ந்த மனிதர்கள் வேதத்தை எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் விசுவாசித்திருக்கின்றார்கள். ஒரு தேசத்துக்கு தேவன் தேவை, ஒரு தேசத்துக்கு பரிசுத்த வேதாகமம் தேவை என்று அவர்கள் அறைகூறியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களை, நாம் பரிசுத்த வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும், பரிசுத்த வசனத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று படிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி, முழுசா என்னால் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது, ஒரு போர்ஷன் சொல்றேன், பிற்பாடு மீதி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 39 புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகம் இருக்கிறது. ஆக மொத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்பொழுது தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்கள் இருக்கிறது. 929 அதிகாரங்களை கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 39 புஸ்தகமும் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை எழுதப்பட்டது என்று நான் படித்தேன். அதே சமயத்தில் ஆங்கில வேதாகமத்தில் 929 அதிகாரங்கள் இருக்கிறது. 23,145 வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் 929 அதிகாரம் 23,147 வசனங்களும் உள்ளன. தமிழ் வேதத்தில் 929 அதிகாரங்களும் 23,147 வசனங்களும், ஆங்கில வேதாகமத்தில் 929 அதிகாரங்களும் 23,145 வசனங்களும் உள்ளன என்று
இது பழைய அதனுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு. It is nothing but it is a revelation of God. பரிசுத்த வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். It is revelation of God. The Bible is the revelation of God. Bible is nothing but it is the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடு. இதை கேட்கும் பொழுதே உடம்பு சிலிர்க்கிறது. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். இதை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதை பெருமையோடு பிடிக்க வேண்டும். இதை மகிழ்ச்சியோடு நாம் படிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்துக்கு நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். காரணம், இது தேவனுடைய வெளிப்பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, பரிசுத்த வேதாகமம் மனுஷனால் கொடுக்கப்பட்டதல்ல, இது தேவனால் கொடுக்கப்பட்டது. பரலோகத்தின் தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அந்த தேவன் இந்த நமக்கெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் இதை பெருமையோடு சுமக்க வேண்டும். இதை பெருமையோடு உலகத்துக்கு சொல்ல வேண்டும். எங்கள் பரிசுத்த வேதாகமம் தேவனால் கொடுக்கப்பட்டது, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஆனந்தப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், கவி கூற வேண்டும், பூரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, பரிசுத்த வேதாகமம் எல்லா மனுஷருக்கும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் எல்லா மனுஷனுக்கும், அல்லாத ஒரு நேஷனுக்கோ, ஒரு குறிப்பிட்ட பாஷைக்காரருக்கோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரருக்கோ அது சொல்லப்பட்டது அல்ல. பரிசுத்த வேதாகமம் உலகம் முழுவதும் வாழ்கின்ற 800 கோடி, ஏறக்குறைய 800 கோடி மக்களுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட புதிய சத்தியம். New truth was revealed by God through the Bible. ஆகவே உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கும் உறவு இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது. அவனுக்கு இதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான்காவதாக, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் உச்சரிக்கப்பட்டது. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்வார், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய உச்சரிப்பு, தேவனுடைய ப்ரொனன்சியேஷன், கடவுளால் அது பேசப்பட்ட ஒன்று. பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஒரு கமெண்ட்ரியை படித்தேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த 66 புத்தகத்திலும் 2000 முறை, round about 2000 முறை கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் புனிதமானது, பரிசுத்தமானது, மகிமை நிறைந்தது. Why? Because கர்த்தருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்த வேதாகமம். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, breathed out by God. The Bible is a book where every word was breathed out by God. தேவனுடைய சுவாசம், பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய சுவாசம், breath of God. Bible is nothing but it is a breath of God. தேவனுடைய சுவாசம், தேவனுடைய உச்சரிப்பு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த தேசத்திற்கும், எந்த பாஷைக்காரருக்கும்
வேண்டிய ஆவிக்குரிய மற்றும் உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து தேவைகளையும் சந்திக்க பரிசுத்த வேதாகமம் போதுமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய தேவை இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் நீட், வேர்ல்ட்லி நீட்ஸ், பிசிக்கல் சரீரத்தின் தேவைகள், இப்படி பல தேவைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா தேவைகளையும் ஒரு மனிதனுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். துன்பத்திலேயும் தொல்லையிலேயும் வியாதியிலேயும் கவலையும் பள்ளத்தாக்கிலேயும் சத்துருவின் போராட்டத்திலும் இன்றைக்கு உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இந்த பைபிள்ல சொல்யூஷன் இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. அதை தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த you may belong to any nation, any country, உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை, எந்த தேசத்தை, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய தேவையை, சரீர தேவையை, உலக தேவையை சந்திக்க இந்த பரிசுத்த வேதாகமம் ஒன்று போதுமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். above all, இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலேயே அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். சிறுவயதிலே கல்லனை பார்க்கின்றோம். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இல்லை, அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்க்க அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவருடைய ஜெபத்தை பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்கும்போது அவன் மாற்றப்படுகிறான். சகேவை கீழே இறங்கி வா என்ற பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவன் மாற்றப்படுகிறான். பரிசுத்த வேதாகமம் ஒரு துன்மார்க்கமான மனிதனை, பாவத்திலே ஜீவிக்கிற மனிதனை, பாவத்திலிருந்து மீள முடியாத ஒரு மனிதனை மீட்கக்கூடிய வல்லமை உடையது. பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதனை, ஒரு பாவியான மனிதனை நீதிமானாக மாற்றக்கூடியது, பரிசுத்தமானாக மாற்றக்கூடியது, நல்ல மனிதனாக மாற்றக்கூடியது. ஆகவே உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் தேவை. யாராலும் மனிதனை மாற்ற முடியாது, தேவன் மாத்திரமே. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் மாத்திரமே மனிதனை மாற்றக்கூடியதா இருக்கிறது. பைபிள்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் என்ன? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்த புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. பழைய ஆவி, பழைய நேச்சர், பழைய ஆட்டிடியூட்ஸ், பழைய நோக்கங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. பரிசுத்த வேதாகமம் உங்களையும் என்னையும், இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் மாற்ற அது போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் முழுவதும் உள்ள பல கோடி மக்களுடைய வாழ்க்கையை இந்த தேவனுடைய வார்த்தை மாற்றி இருக்கிறது. இதுவே பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரம். இட் இஸ் a word of God. அதுக்கு என்ன ஆதாரம்னா, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், சதிக்காரர்கள், பாவத்தில் ஜீவிக்கிற மக்களுடைய வாழ்க்கையை, கோடி கோடி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அவர்களை கொடுத்திருக்கிற சாட்சிகள், கோடிக்கணக்கான மக்களுடைய சாட்சிகள் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தினுடைய மிக ஒரு உன்னதமான சில காரியங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் 1800க்கும் அதிகமான மொழிகளில் அச்சிடப்பட்ட ஒரே புத்தகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மொழி? 1800, 1800 லாங்குவேஜஸ்ல பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எந்த புத்தகமும் இதுவரைக்கும் எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1800க்கும் அதிகமான மொழிகளில் அச்சிடப்பட்ட ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதை இதுவே போதுமான ஆதாரமாய் நிரூபணமாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து நாம் பரிசுத்த வேதாகமத்துக்காக தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகில்
மற்ற எந்த புத்தகத்தை விட ஒரு வருஷத்தில் அதிகமாக விற்பனையாகின்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். எத்தனையோ உயர்ந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எந்த புத்தகம் அதிகமாக விற்பனையாகிறது என்று கணக்கு போட்டு பார்க்கிறார்கள். பார்த்தால் பரிசுத்த வேதாகமம் தான் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக விற்பனையாக புத்தகமாக இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, இனியும் இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உலகம் முழுதும் ஒரு நொடிக்கு 50 வேதாகமங்கள் விற்கப்படுகிறது. இப்படின்னு சொல்றதுக்குள்ள 50 வேதாகம புத்தகம் உலகம் முழுதும் விற்கப்படுகிறதாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, மனித இனத்துக்கு கிடைத்த விலையேற பெற்ற பொக்கிஷம், சம்பத்து பரிசுத்த வேதாகமம் புத்தகம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். மனித இனத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதம், தேவனுடைய வரப்பிரசாதம், தேவனுடைய ஈவு, தேவனுடைய பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே எவ்ரி மேன் நீட் ஹோலி பைபிள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த வேதாகமம் தேவை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பரிசுத்த வேதாகமம் தேவை என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார். என்ன பண்ணணுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்று நாம் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் என்ன சொன்னா, சர்ச் பண்ணி படிக்கணும், தேடி வாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சீடர்களை பார்த்து, தம்மை பின்பற்றின மக்களை பார்த்து, வேத வாக்கியங்களை நீங்கள் ப்ளீஸ் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆனால் இன்றைக்கு இதை குறித்து அநேக தேவனுடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் கூட இதை குறித்து கவலையற்றவர்களாக, இதை திறந்து கூட பார்க்காதவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் வேத வாக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமா? ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சீடர்களை பார்த்து கேட்டார். இன்றைக்கு தன்னை பின்பற்றின சீடர்களையும் ஜனக்கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். உலகம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அநேக காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் சொன்னார், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. You know already that you will have eternal life when you read the Bible. எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி? Christ is the incarnation of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தேவனுடைய அவதாரம் என்று சாட்சி கொடுப்பதும், இயேசு கிறிஸ்து தேவன் தான் என்று சாட்சி கொடுப்பதும் பரிசுத்த வேதாகமம். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள், அவரை தச்சனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய அவதாரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமலே அவர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து மிகவும் அருகாமையிலே இருந்து கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
உண்டென்றும் எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவை குறித்து 66 புத்தகத்திலும் படிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே 66 புத்தகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யாரோ ஒருவர் சொன்னார், பழைய பாட்டு எதற்கு என்று சொன்னார். ஆதியாகமத்திலே இருக்கிறதிலும் யாத்திராகமத்திலும் எண்ணாகமத்திலும் வேதியத்தில் லைனா பிடிச்சிங்கன்னா 39 புத்தகத்திலே 66 புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். I can show you, I can give reference to you. படிச்சு பாருங்க. 66 புத்தகத்தில் இயேசு. சில பேர் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் இருக்கிறார், யாத்திராகமத்தில் இருக்கிறார். எல்லா புத்தகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 66 புத்தகத்திலும் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா, தேவனுடைய அவதாரம், தேவகுமாரன், அவரை தேவன் என்று சாட்சி கொடுக்கிறதற்கு இந்த வேத வசனம் போதுமானதாக இருக்கிறது. இன்னைக்கும் உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் தேவன் யார் என்று புரியாமல் இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை அவர்கள் படித்து பார்த்தால் தேவன் யார் என்று புரிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவானுடைய சாட்சி, யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறவர் இவர்தான். இவர் பின்னாலே போங்கள் என்று அவன் சாட்சி கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் சாட்சி கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை காட்டிலும் பெரிய சாட்சி எனக்கு இருக்கிறது. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருவதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் தேவனுடைய அவதாரம் என்றும் சாட்சி கொடுக்கிறது. இரண்டாவது, அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த அற்புதங்கள், தன்னை திராட்சரசமாக மாற்றினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளாயிற்று நாரமே என்று சொன்ன அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். கடல் மேல் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அநேகரை, மரித்து போன அநேகரை அவர் உயிரோடு எழுப்பினார். அதுக்குதான் அவர் செய்த கிரியைகளே அவர் தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. மனித்து உயிரோடு எழுந்தார். மேகங்கள் மேல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். ஆகவே இவைகளெல்லாம் அவருடைய கிரியைகள் எல்லாம் அவர் தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. மூன்றாவது சாட்சி, பிதா அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்னுடைய பிரிய குமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக சொல்ல வருவது என்னவென்றால், வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவரே தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு யார் ஆண்டவர் என்று காட்டி கொடுக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேத வாக்கியம். ஆகவேதான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. நீங்கள் இன்றைக்கு வேத வாக்கியத்தை ஆராய்ந்து படிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால்தான் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் குரல் எழுப்பி இந்த உலகத்தில் சொல்ல முடியும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், பிலிப்போடு கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய தூதர் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய் என்றார். அந்தபடியே அவன் எழுத போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு மறுபடியும் எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போகிறான். The greatest person, finance minister, எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு? எத்தியோப்பியாவுக்கு. It's a great minister. எருசலேம் வந்து கர்த்தரை தொழுதுட்டு போறார். போகும்போது அவர் ரதத்துல போறாரு.
திரும்பி போகும்போது அவர் என்ன பண்ணார்? உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறார், ஆராய்ச்சி செய்து வாசிக்கிறார். புரிகிறது, புரியவில்லை, அவர் ஆராய்ச்சி செய்து படிக்கிறார். தேவனை தொழுது கொண்டார், தேவனை சரியாக அவர் புரியவில்லை, ஆனாலும் ஆராய்ச்சி செய்கிறார் வேதத்தை. ரதத்திலே செல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விலை உயர்ந்த கோடிக்கணக்கான காரிலே பயணம் செல்வது போல அந்த நாட்களிலே சேரியட் ரதத்திலே பயணம் செய்வது ஒன்லி கிங்ஸ், மினிஸ்டர்ஸ் அவங்க தான் அதில் போனாங்க. அதில் அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் சாபத்தை வாசித்துக் கொண்டிருந்தாங்க. இப்பொழுது பிலிப்பினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார் பிலிப்பினிடத்தில், நீ போய் அந்த ரதத்தினுடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பரிசுத்த பாதகத்தை வாசிக்கிறார்களோ, ஆராய்ச்சி செய்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு சரியான ஊழியக்காரர்களை கொடுத்து வேதத்தை அவர்கள் விளக்கும்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கின்றோம், அவன் அந்த கந்தையை ராஜா இஸ்ரேலுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எத்தியோப்பியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரதத்திலே பைபிளை ஆராய்ச்சி செய்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கர்த்தர் ஆவியானவர் பிலிப்பை, நீ எழுந்து போ, you can see there is spirit of God, you can see there is God, where there is word of God, you can see the spirit of God, you can see the work of God. எங்கே வேதத்தை வாசிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் அந்த இடத்தில் தேவனை பார்க்க முடியும், தேவனுடைய ஆவியானுடைய கிரியை பார்க்க முடியும். தேவன் அந்த வேதத்துக்கு விலகத்தை கொடுக்க அவர் நமக்கு ஒரு ஊழியர்களையும் அனுப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு அந்த ரதத்திலே ஏறி அங்கேயே அந்த வேதத்தை விலக்கி காட்டி வழியிலே நிறுத்தி ஞானஸ்நானம் பிலிப்பு அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வழியிலே ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்பையும் கொடுத்து தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆகவே வேத வாக்கியத்தை நாம் படிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு நம்மோடு கூட இடைப்படுவார், தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். நல்ல ஊழியர்களை பிலிப்பை அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு கொடுத்தது போல நல்ல ஊழியர்களை ஆண்டவர் நல்ல சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே வேத வாக்கியம் வாசிக்காத இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க முடியாது, கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்க முடியாது, கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்க முடியாது. நாம் பலமான நம்பிக்கையோடு வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த எத்தியோப்பியா மந்திரி போல நாமும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். எங்க படிக்கிறார் பாருங்க. இவர் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர் அல்ல, எத்தியோப்பியன் நாட்டை சேர்ந்தவர். அவர் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கிறார், ஆராய்ச்சி செய்கிறார். டக்கு கர்த்தர் அவனுடைய வாஞ்சை கனம் பண்ணுகிறார். பைபிள் எங்க இருக்குதோ அங்க தேவன் இருக்கிறார். பைபிள் எங்க வாசிக்கிறாங்களோ அந்த ஆவியானுடைய கிரியை நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது மாதிரி நிறைய பட்டணத்தரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 17:10 வாசிக்கிறேன், கேளுங்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலையாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். எங்க போனாங்க? யூதருடைய ஜெப ஆலயம், சினகோக். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை, பவுலும் சீலாவும் சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை அந்த பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா? இயேசுதான் ரட்சகரா? பாவம் பண்ணி கொடுப்பவரா? இயேசு சுகம் அளிப்பவரா என்றெல்லாம் மனோவாஞ்சையோடு அவர் தேவனுடைய வார்த்தை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்க வேண்டும். இப்பொழுது மனோவாஞ்சையோடு படிக்க வேண்டும். மனோவாஞ்சையோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு
வசனத்தை நாம் படிக்கிறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா, அதை விசுவாசிக்கிறோமா என்ற கேள்வியை உங்களிடத்திலே நான் விட்டு விடுகிறேன். பெரியார் பட்டணத்தார் தேவனுடைய வசனத்தை மனோவாஞ்சை என்று போடப்பட்டுள்ளது. இந்த தமிழை நான் வேற கேட்கிற தமிழ். மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், படித்தார்கள். இப்படியெல்லாம் இருக்குதா பைபிள்ல? எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மனோவாஞ்சை என்று அவங்க என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். பாரத் முதல்ல பைபிள் படிக்கல, தினந்தோறும் படிச்சாங்க. இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? இன்றைக்கு 1 மணி நேரமாவது ஜெபித்தீர்களா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். பிறகு பட்டணத்தார் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேதத்திற்கு மேல் எவ்வளவு மனம் வாஞ்சையை பாருங்கள். இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் நாம் பைபிளை படிக்கணும். தினந்தோறும் படிச்சதுனால தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிறோம். they are better than Thessalonians. தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆஹா, என்ன மாதிரி வசனம்! வேத வாக்கியங்களை தினமும் மனோவாஞ்சை படித்ததினால் 2 காரியம் அவர்களை குறித்து போடப்பட்டது. மனோவாஞ்சையை படித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கெட்ட குணத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம். Nothing is going to change you. No power is there in the world to change your life. ஆனால் தெசலோனிக்கேவில் பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருந்தார். காரணம் என்ன? தினந்தோறும் மனவாட்சியோடு வேதத்தை ஆராய்ச்சி செய்து படித்ததனுடைய விளைவு நற்குணசாலிகளாக அங்கே மாற்றப்படுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல நல்ல குணத்தை பார்க்க முடியாது. எவ்ரிவேர், இன் எவ்ரி கார்னர், இன் எவ்ரி நேஷன் ஒரு துன்மார்க்கமான மக்களை நீங்க பார்க்கலாம், கொடூரமான மக்களை பார்க்கலாம், பயங்கரவாதங்களை பார்க்கலாம், பயங்கரவாதிகளை பார்க்கலாம், கொடூரமானவர்கள். பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் தினந்தோறும் படித்தார். நிச்சயம் அவர் நற்குணசாலிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட இன்னும் நல்ல குணசாலிகளாக இருக்கணும்னா வேத வசனத்தை மனவாஞ்சையோடு அதை ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும், அதை ஆராய்ந்து படிக்க வேண்டும். நாம் எல்லாம் நற்குணசாலிகளாக தானா மாறிடுவோம். நம்மை மாற்றக்கூடியதுதான் பரிசுத்த வேதாகமம். இதை குறித்து முதலிலேயே நாம் படித்து விட்டோம். 3வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தியானம் செய்து படிக்க வேண்டும். மெடிடேஷன். நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார் யோசுவாவுக்கு, இந்த என் நியாய பிரமாணம் இத்தனை இரவு பகலும் நீ தியானம் ஆகு, அப்போ உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு அனைவருடைய வழி ஏன் வாய்க்காம இருக்குது? Why tears? Why pains? Why problems? Why confusions? Why depression? Why frustration? Why there is no success? They told me because you are not respecting the Bible. You are not reading the Bible. You are not delighting the Bible. பைபிளை தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் சொல்வார் யோசுவா, உன் வழியை வாய்க்க பண்ணுவார். Everywhere success, everywhere in your life, everywhere, in every corner you will find success. In a nation, everywhere you can see the success. And they told me. Why? Because you are not meditating upon the word of God. இரவு பகலும் அவருடைய வார்த்தையை தியானம் செய்யும் பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் செய்வதெல்லாம் வாய்க்கல? உங்களுக்கு நீங்க என்னத்தை தியானம்
What are you meditating? What is going on in your minds 24 hours? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் மாத்திரம் மனுஷன் பார்க்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தர் சொல்றாரு. Everywhere you can find success, success, success. If not, everywhere you can find failure, failure, failure. Come forward to meditate the word of God. Come forward to be delight in the word of God. தேவனுடைய வார்த்தையில பிரியமாக இன்னைக்கு எழுதுவா. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி எழுதுவா. உன் தோல்வி ஜெயமா மாறும். உன் கண்ணீர் ஆனந்த கழிப்பாக மாறும். உன் இருதயத்தின் குழப்பங்கள் கலக்கங்கள் எல்லாம் நீங்கி உன் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத தெய்வ சமாதானம் உன்னை ஆட்சி செய்யும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது என் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையில்லாத மரத்தை போல பசுமையாய் இருப்பான், செழிப்பாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. தேப்பம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணணும். 119 சங்கீதம் 15 வசனத்தை நாம் பார்க்கிறோம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். தாவீது சொல்ற ஒரு கிங் எத்தனையோ அஃபேர்ஸ் அவருக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய கட்டளைகளை தியானித்து, அதெல்லாம் விட்டுட்டு இல்லை, அதுக்கெல்லாம் 2வது இடம் கொடுக்கிறார். முதல் இடம் கர்த்தருடைய கட்டளைகளை கொடுக்கிறார். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். I am looking at your path. உங்களுடைய வழியை கண்ணோக்குகிறேன். I am meditating your commandments. உம்முடைய ஞானங்களை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். தாவீது தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் பேர் போனவர், தேவனை துதிப்பதில் பேர் போனவர், தேவனிடத்தில் பொருத்தனைகளை செய்வதில் பேர் போனவர், ஜெபிப்பதில் பேர் போனவர். அதான் கர்த்தர் சொல்வாரு, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தையில் நாம் மகிழ்ச்சியாக பிரியமாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் 119 சங்கீதம் 47-48 படிக்கிறோம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் மக்கள் மன மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். தவறு இல்லை, எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் வேணும். Nobody wants crying, nobody wants frustration, nobody wants depression, nobody wants any pains, disease, weakness. Everybody wants happiness, joy. அதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் மேல் மனம் மகிழ்ச்சியா இருப்பேன். பைபிள் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷம், உலகம் கொடுக்கக்கூடாத எடுக்கக்கூடாத ஒரு சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அதை என்ன பண்ணும்? ஆண்டு கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எரேமியா சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு சாப்பிட்டார். எப்படி இட்லி சாப்பிடுற மாதிரி, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, பிரியாணி சாப்பிடுற மாதிரி, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்டேக் பண்ணிட்டேன், நான் மருந்து குடிக்கிற மாதிரி இன்டேக் பண்ணேன். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, வார்த்தை கேட்கிறோம், அதுக்குள்ள போல காதில் கேட்டு இந்த காதல் கேட்டு இந்த காலத்தில் விட்டுடுறோம். இல்லை எனக்கு காதை கேட்கலன்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு, செவ்டி விரியன் மேல. ஏன்னா செவ்டி விரியனுக்கு காதை கேட்காது, ஆனா விஷமா இருக்கும், ஆனால் காது கேட்காது. செவ்டி விரியன் பாம்புகள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இறைமையா அப்பேற்பட்டவர் அல்ல. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு ஒரு மருந்த சாப்பிட்டாதாங்க உள்ள போனதாங்க நோய் நல்லா இருக்கும். சாப்பாடு வயிற்றுக்குள்ள போனாதான் பசி தீரும், தண்ணி வாய்க்குள்ள போனாதான் தாகம் தீரும். அந்த மாதிரி
உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவர்களை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும், இன்டேக் பண்ணணும். அப்பதான் அது பலன் கொடுக்கும். 60, 30, 100 பலன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். இந்த உலகத்துல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அனைவரும் ஓரம் ஒதுக்கி வைத்திருக்கு. Please look at the Bible. You will attain the joy. சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. ஒரு பக்கம் இதை படிக்கும்போது சந்தோஷம் பொங்கி வழியுது, இன்னொரு பக்கம் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிறார்களோ அது அவருக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும், அவருடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா சொன்னார், அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கும். கடைசியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் விவரித்து பேச வேண்டும். தாவீது இதுல பேர் போனவர், உம்முடைய அதிசயங்களை நான் விவரித்து பேசுவேன் என்று சொல்வார். உம்மை குறித்து நான் விவரித்து பேசுவேன் என்று சொல்வார். இந்த உலக மக்களோடு, தேவனை அறியாத மக்களோடு தேவனுடைய வார்த்தையை விவரித்து பேசும்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 11 வசனத்தில், உம்முடைய வாக்கின் நியாயத்திற்குள்ள எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை நான் உலக மக்களுக்கு விவரித்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் விவரித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை விவரிப்பதில் தேவன் பெயர் போனவர். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அகில உலக திருச்சபை தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு விவரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இது நம்முடைய தலையாய கடமை. இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28 அதிகாரம் 29 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக. அந்த நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். பல வழிகளிலே தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உள்ளவன் எவனோ, யார் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அவருடைய வார்த்தையை உண்மையாக சொல்வானாக. நாம் உண்மையாக சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதற்காக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே உண்மையில்லாத பொய் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், அவர்கள் எல்லாம் பதர் வார்த்தை உள்ளவனோ அவன் கோதுமை என்று சொன்னார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பேற்பட்ட கல்லானை தேவனுடைய வார்த்தை நொறுக்கும், எப்பேற்பட்ட கல்லான இதயத்தையும் உடைக்கிற நொறுக்குகிற சமட்டிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி படிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனுடைய உன்னதமான நிலைமை என்ன என்று படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இனிமேல் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்போமா? மனோ வாஞ்சோடு அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிப்போமா? அது நம்மை நற்குணசாலிகளை மாற்றும். அனுதினமும் இரவு பகலும் தியானம் செய்து படிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை காரியங்களை நாம் வாய்க்க பண்ணிக்கொள்வோம். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரியமாக இருந்து அந்த நாம்
படிப்போம். ஐந்தாவது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விவரித்து பேசுவோம். அப்படி செய்யும்படியாக தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை நீங்கள் தயவு செய்து மறந்து போக வேண்டாம். ரீட் த பைபிள், என்ஜாய் த பைபிள் அண்ட் ப்ரீச் த பைபிள். அதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வாழ்க்கையில எதை பார்த்தாலும் இதை பார்க்காதீங்க. இதை உயர்த்தின உலகத்தின் அநேக தேசங்கள் இன்றைக்கு உலக வரலாற்றில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. முதல் நிலவிலே வாசிக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம், மூணுல வாசிக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இந்த பூமிங்கிற பிளானட்ல மாத்திரம் வாசிக்கப்படவில்லை. மூணுங்கிற பிளானட்ல முதல்ல நெயில் ஆம்ஸ்ட்ராங் அங்க லேண்ட் ஆன உடனே பைபிளை படிச்சாங்க. அருமையானவர்களே, பைபிள் படிச்சுதான் பிற்பாடு தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கணும்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அருமையானவர்களே, இது நிலவு வரைக்கும் உங்களை உயர்த்தும். பரிசுத்த வேதாகமத்தை இடம் கொடுத்த தேசத்தில் இன்றைக்கு எல்லா செடிகளையும் பெற்றிருக்கிறது, எல்லா வளமையும் பெற்றிருக்கிறது. அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நாம் வேதத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இதயத்திலே, மனதிலே இடம் கொடுப்போம்னா நாமும் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் நாம் உயர்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் ரட்சிப்பாக நம்பிக்கை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவனுடைய அவதாரமாகி அருளாளர் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக பொக்கிஷமாக பயிற்சி கொடுத்திருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை நாம் யுத்தம் செய்வோம், கட்டி அரவணைத்துக் கொள்வோம், இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம், அதன்பால் மனோவாஞ்சை இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.